அண்ணாமலை பசி எடுத்து பறக்கிற வவ்வால் மாதிரி காத்து பறந்து வரும். சுடர அணைச்சிடாம பார்த்துக்கோ. மோசமான காத்து சாத்தி வை. நீ வளர்த்த குருவிய காப்பாத்துதாயி. நீ பாசமா வளர்த்த குருவிய ஒரு வேட்டக்கார குறி வச்சு துரத்துறான். எப்படி இருக்கீங்க? what a pleasant surprise. வார்த்தைகளே வரல. எப்படி இருக்கீங்க? என்ன நம்மள ஏதாவது பிரச்சனையா? உங்களை தவிர வேற யாரும் என்ன அவளை ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. என் மேல இன்னும் இந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க நம்மள. நான் ரொம்ப யோசிச்சு வேற வழி இல்லாம தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு உங்க மூலியமா ஒரு உதவி தேவை. நீங்க அப்படி பேசலாமா நம்மள? என்ன சொல்லுங்க, நான் என்ன செய்ய சொல்லுங்க. இது பாருங்க, பதட்டப்படாம என்ன விஷயம் சொல்லுங்க நம்மள. நிதானமா சொல்லுங்க. விபரீதமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு அன்வர். நேத்து ராத்திரி என் கனவுல சித்தன் வந்தான். ஆமா அன்வர், எரியற தீபத்தை அணையாம பாத்துக்குன்னு சொல்லி ஜீவா, ஜோதி, ஜான்சி, சூர்யா அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அன்வர். அண்ணாமலை, நீங்களே எப்படி பயந்தா எப்படி? நீங்க எவ்வளவு தைரியசாலி. நீங்க தைரியமா இருங்க. அந்த மாதிரி எந்த தப்பு நடக்காது, எதுவும் நடக்காது. நான் நம்ம சக்தியை திரும்ப ஆஃபீஸில் பார்த்துட்டு தானே இருக்கேன். நம்ம ஜீவா பற்றி நான் விசாரிக்காத நாளே கிடையாது. ஜீவா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆமாம், அதே மாதிரி நம்ம ஜோதியும் ஜான்சியும் இருப்பாங்கன்னு நம்புவோம் நம்மள. அன்வர், நான் சொல்றதை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ பேசுறீங்க. வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் சொல்றது வேற. அவங்க யாருக்கும் ஏதோ தப்பா நடந்துடக்கூடாது. ஓ சரி, அப்படி சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆமா அன்பர், நீங்க தான் அந்த 3 பேரையும் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நீங்க. நான் பார்த்துக்கிறேன் நம்மள. நம்ம பசங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு அன்பர், எனக்காக. நீங்க சொல்லவே வேண்டாம். நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பசங்களை வளர்த்துருக்கோம் நமக்கு தெரியும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நிச்சயமா அந்த ஆண்டவன் நம்ம பசங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டான். அவங்க நல்லா தான் இருப்பாங்க.